பிக் பாஸ் லைவ்ல அதிரடி நாமினேஷன் ப்ராசஸ் தொடங்கி முடிஞ்சது. அதுல குறிப்பா ஒரு குறிப்பிட்ட கூட்டம் இவங்க எல்லாத்தையும் நாமினேட் பண்ணும். கனி அண்ட் கோ கேங்க நாமினேட் பண்ணி நாமினேஷன்ல எடுத்துன்னு வந்து ஒவ்வொருத்தரா அடிச்சு துரத்தணும் அப்படின்ற மாதிரி ஒரு கூட்டணியை உருவாக்கி ஓப்பனா நாமினேஷன் பார்வதி அப்புறம் இந்த ஒயில் கார்டெலாம் சேர்ந்து ஓப்பனா இந்த நபரை நாமினேட் பண்ணணும், இவங்க எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணணும்ன்ற மாதிரி நாமினேஷன்ல எடுத்துன்னு வந்தது இருக்கே ஐயப்பா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அது எல்லாமே விதிமீறல்கள் தான். ஓப்பனா நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ணி போடுறதுன்றது விதிமீறல். அதுலயும் பிக் பாஸ் எவ்வளவு தெளிவு பாருங்க. அவங்க எல்லாம் நாமினேஷன் பண்ணி ஆள் கரெக்டா பிரிச்சதுக்கு அப்புறம் இந்த டாஸ்க்கு கூப்பிடுறாரு, அந்த நாமினேஷன் டாஸ்க்கு. அருமையா பண்றீங்க பிக் பாஸ், அருமையா பண்றீங்க. அதுல நடந்த சம்பவங்களை டீட்டெயிலா பார்த்துருவோம். வணக்கம் மக்களே, நேஷனல் உச்சில இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணிருங்க. மக்களே ரெக்வஸ்டா கேட்கிறேன், நீங்க வீடியோக்கு லைக் போட்டால் தான் வீடியோ பல பேருக்கு போய் சேரும். அந்த உதவியை பண்ணிருங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் சாண்ட்ரா வந்து பிரஜனுக்கு கொடுக்குறாங்க. அதுல குறிப்பா அந்த டைலாக்லேயே வந்து எனக்கு காண்டாயிடுச்சு. பெட்டர் பிளேயரா ஒரு பக்கம் பிரஜன் பெட்டர் பிளேயர் ஈ டிசர்வ்ஸ் அப்படின்னு சொன்னாங்களே, எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. உங்களை விட அவர் என்னவங்க மேடம் டிசர்வ்ஸ், உங்களோட கேம் பாதிக்க போறதே அவரால் தான் அப்படின்றது உங்களுக்கு போக போக தெரியும். அடுத்து டைரக்ட் நாமினேஷன்ல வந்து சுபிக்ஷாவை அவங்க பிளான் பண்ண மாதிரி தான் ஏதோ த்ரெட்டன் பண்ணாங்களா சுபிக்ஷா அந்த மேனேஜர் டாஸ்க்ல. அப்படி என்ன த்ரெட்டன் பண்ணாங்கன்னு எனக்கும் தெரியல. இது அன்வான்ட் ரீசனா இருந்தது. ஆனா இவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்க, சாண்ட்ரா அவங்க ஓவர் ஆக்டிங், அதை கம்மி பண்ணிருக்கலாம் போன டாஸ்க்ல அப்படின்ற மாதிரி. இதுவுமே எனக்கு ஃபேரா படல. ரெண்டுமே வந்து வேஸ்ட் ரீசன். நாமினேட் பண்ணுமேன்றதுக்காக பண்ணதா தான் இருந்தது. அடுத்து வினோத் அவர்கள் ஃபர்ஸ்ட் வாட்டர்மெலன் ஸ்டார் ஓட்டர் டாஸ்க்ல மேனேஜர்ல அவர் விலகி இருக்கலாம். விக்ரம் இருப்போ அவர் சபரி சொல்றதை கேட்டுக்கிட்டு இருந்தாரு. அதே மாதிரி புரிதல் கம்மியா இருக்கு அப்படின்ற மாதிரி ஸ்டாரு. வியானா கேம்ல ஆட்டிடியூடு, இன்வால்மெண்ட், வீண் ப்ராப்ளம் கிரியேட் பண்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து வியானா பண்றாங்கன்றது எனக்கு கண்பட தெரியுதுன்ற மாதிரி வியானாவை போட்டாரு. அருமையா இருந்துச்சு. அடுத்து வியானா நெயில்டு நாமினேஷன் வியானா. அது என்னன்னா ஃபர்ஸ்ட் கனி சேஃபு, கம்ஃபர்ட் ஜோனு, ஸ்வீட்டு, அம்புலு நாமினேஷன்ல எஸ்கேப் ஆகுது. இதெல்லாம் வச்சு நாமினேஷன்ல எஸ்கேப் ஆகுறாங்கன்ற மாதிரி போட்டாங்க. அடுத்து சாண்ட்ரா ஃபேமிலி எமோஷனல் சப்போர்ட் இருக்கு. ஒரு பக்கம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒன்னா இருக்கிறதால அந்த ஒரு பிரிட்ஜ் கனெக்ஷன் இருக்கு. எமோஷனலா பவுன்ஸ் பேக் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்றத சொல்லிட்டு இருந்தாங்க. வேலிடான ரீசன். அடுத்து விக்ரம் அவர்கள் திவ்யாவை தலை ஒழுங்கா அவங்களோட வேலை செய்யல, ஈகோக்காக மற்றவங்களோட உழைப்பை காலி பண்ணிட்டாங்க மேனேஜர் டாஸ்க்ல. ஒரு பக்கம் சாண்ட்ரா பண்ணது சீக்ரெட் டாஸ்க்கு, இது என்ன எதுக்கு பண்ணணும் அப்படின்றதா இருக்கட்டும். அடுத்து அரோரா ஆப்பர்ச்சுனிட்டியை ஒழுங்கா யூஸ் பண்ணல, ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி நாமினேட் பண்ணிட்டாங்க. திவ்யா அவர்கள் விக்ரம் ஒரு சைடு மட்டும் இருந்த மாதிரி இருக்கு, நியாயமா இல்லாத மாதிரி எனக்கு தோணுச்சு ஒரு சில இடங்கள்லன்ற மாதிரி விக்ரமையும். அடுத்து அரோரா வீட்டை விட்டு வெளியே போனோம்னு சொல்லிட்டே இருக்காங்க. ஒரு வாரமா நான் பாக்குறேன் பெருசா இல்லை, என் கூட கான்வர்சேஷன் வச்சுக்கல. ஸோ அவங்க வீட்டில் என்னதான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியலன்ற மாதிரி திவ்யா நாமினேட் பண்ணிட்டாங்க. அடுத்து கனி சாண்ட்ரா அவர்கள் நாமினேஷன் விட்டு கொடுத்த காரணம் வந்து ஏற்புடையதா இல்லை, அவருடைய கணவர்ன்றதுக்காக கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி சொன்னாங்க. கரெக்டு தானே? அது வந்து அவங்களுக்கு தான் டிசர்வ், அவருக்கு டிசர்வ் கிடையாது. இது விட்டு கொடுத்தது தான். அப்புறம் பார்வதி அவங்க கோவப்படுத்தல், கெஸ்ட்டுக்கு எதிராக ஒரு மாதிரியும் கெஸ்ட் இல்லாத போது ஒரு மாதிரி பண்றாங்க, கோவத்துல கூட பார்ஷியாலிட்டி பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த போடுறாங்க. தெரியல எனக்கு இது ரெண்டாவது ரீசன். பட் சாண்ட்ராவோட ரீசன் நியாயமா இருந்துச்சு. அடுத்து திவாகர் ரம்யா எஃப்ஜே கனி குரூப்பிசம் பண்றாங்க. ஃபுட்டு, கேமு, டாஸ்க் எல்லாத்துலயும் முழுக்க கேம்ல குரூப்பிசம் பண்ணிட்டு அத்தவங்களோட வாய்ப்பை பறிக்கிறாங்கன்ற மாதிரி ஒரு நாமினேஷன் போட்டாங்க. அடுத்து வினோத் அவர்கள் உருவகேலி சின்ன ப்ராப்ளத்தை ஊதி பேசா வரதே வந்து திவாகர் வினோத்தை போட, வினோத் திவாகரை போட நல்லா பண்றீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. சபரி வந்து பிக் பாஸ் கிட்ட பேசணும்னு தனியா ரெக்வஸ்ட் வர வச்சிருக்காரு. இது என்ன சொல்றாருன்னு தெரியல. வியானா ஃபேக்லயும் ஃபேக்கு வியானா. ரெண்டாவது பார்வதி சின்ன பிரச்சனை ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணி பின்னாடி இருந்து டீவியேட் பண்ண ட்ரை பண்றாங்க, வேற மாதிரி கிரியேட் பண்றாங்க பார்வதி அப்படின்ற ஒரு ரீசனை சொல்லிட்டு இருந்தாங்க. பார்வதி விசஸ் சபரி தான் போர்க்களம் போல இருக்கு இந்த வாரம். அடுத்து பார்வதி கனி நான் ரூத்லெஸ்ஸா அந்த டாஸ்க், ஒரு பக்கம் சபரி ரூத்லெஸ்ஸா என்ன ஹேண்டில் பண்ணிருக்கான். அந்த பிசிக்கலா ஒரு கேள்வி கேட்கல, ஜட்ஜா இருந்துகிட்டு அவங்களுக்கு முழுக்க ஃபேவரிசம் பண்ற மாதிரி தான் ஜட்ஜா பிஹேவ் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி பார்வதி சொல்றாங்க. அடுத்து விக்ரம் ரொம்ப டிப்ளமேட்டிக் கேமு, ட்ரூ ஃபேஸ் ஹைட் பண்ணி சொல்யூஷன் வரல, கேமரா கான்சியஸ் மோட்ல இருக்காரு அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை சொல்றாங்க. அதுல குறிப்பா அவங்க கண்ணு அப்படியே ஊதி போயிடுச்சுங்க, அப்படியே மூடிட்டு தான் இருக்கு. அது இப்படி இருந்தது. உண்மை சொல்லலாம் பார்வதியோட கண்ணு இப்படிதான் இருந்துச்சு. அதுல குறிப்பா அங்க நாமினேஷன் பண்ணும்போது கூட ஐஸ் கட்டி வச்சு நாமினேட் பண்ணியிருந்தாங்க. இல்ல சம்திங் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஓகே, அதுல விக்கல்ஸ் இன்னைக்கு ஓப்பனா ட்ரூ ஃபேஸை காட்டல, கேமரா கான்சியஸா இருக்குன்ற மாதிரி நாமினேஷன் போட்டு முடிச்சிட்டாங்க. அடுத்து அரோரா சாண்ட்ரா அவர்கள் நாமினேஷன்ல மோஸ்ட் ஆஃப் த உழைப்பை போட்டது அரோரா தான், சாரி இவங்க சாண்ட்ரா தான். ஆனா அவங்க ஓப்பனா எடுத்துட்டு போயிட்டு இவர்கிட்ட கொடுத்தது என்னால அக்செப்ட் பண்ணி ஏத்துக்க முடியல.
பிரஜன் கிட்ட சொன்னது என்னால் அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்க முடியல, அது சரியாகவும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இதைத்தான் நானும் சொன்னேன், கரெக்ட், சூப்பர். அடுத்து அமித் அவர்கள் ஈஸியா மிங்கிள் ஆகலாம், ஆனா கெஸ்ட் சொன்னது தப்பா புரிஞ்சுக்கிட்டு தப்பா அட்ரஸ் பண்ணி இது ரொம்ப தவறான செயல், தீபக் சொன்னதை மாத்தி சொல்றலாம் பெரும் தப்புன்ற மாதிரி சொல்றாங்க. உண்மை தெரியாம நீ வேற போடுறமா, ஆனா இது அது உண்மையா இருந்தா நீ சொல்ற ரெண்டுமே வேற மாதிரி பாயிண்ட். ஆனா என்ன அது ஒண்ணு பொய், அதையும் நீ நம்பிட்ட அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அடுத்து அமித் அவர்கள் திவ்யா ஆல் ஏரியா பர்ஃபார்மன்ஸ்ல ரொம்ப சுமாரா தான் இருந்துச்சு, ஒழுங்கா அவங்க சண்டே கண்ட்ரோல் பண்ணியிருக்கான், ஒழுங்கா டாஸ்க் எல்லாம் ஒழுங்கா பண்ணியிருக்கலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு, அவங்க நிறைய விஷயங்களை ஒழுங்கா பண்ணல அப்படின்றதால திவ்யா. அடுத்து அரோரா, அவரு வேலையை கொடுத்து செய்யறாங்க, மற்றதெல்லாம் ஓப்பனா எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாங்க, ஸோ அவங்க ஆப்பர்ச்சுனிட்டியை ஒழுங்கா யூஸ் பண்ணல, நாட் யூசிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்ற மாதிரி அமித். அடுத்து ரம்யா அரோராவை எமோஷனலா அட்டாக் எமோஷனலா ப்ராமிஸ் பண்ணியிருந்தாங்க பிக் பாஸ் சத்தியத்தை மீறி இருக்கிறார் அரோரா அப்படின்ற மாதிரி, பிக் பாஸே மதிக்கல அப்படின்ற ஒரு பிளேயர் வீட்டுக்குள்ள எதுக்கு இருக்கணும்ன்ற மாதிரி பிக் பாஸோட டைலாக்கே எடுத்து பிக் பாஸ் கிட்ட சொன்னது அல்டிமேட்டா இருந்துச்சு. அடுத்து சாண்ட்ரா சீக்ரெட் டாஸ்க்ன்ற ஒரு சுயநலத்துக்காக மற்றவங்களெல்லாம் இந்த மாதிரி பண்ணதை என்னால் ஒத்துக்க முடியாதுன்னாங்க. இதே ரம்யா கிட்ட ஒரு டாஸ்க் கொடுத்துருந்தா ரம்யாவும் அதான் பண்ணியிருப்பாங்க, ஆனா இவங்களுக்கு வந்தா ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி அப்படின்ற மாதிரி தான் ரம்யா கிட்டே ஒரு சீக்ரெட் டாஸ்க் கொடுங்களேன், பண்ணாம இருக்கு சொல்லுங்க, அப்ப எல்லாரோடைய கேம்லாம் ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் ரம்யா கிட்ட சொல்லி பாருங்க, சீக்ரெட் டாஸ்க்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் உனக்குன்னா ரம்யாவும் இதான் பண்ணியிருப்பாங்க, அப்படியே ஒண்ணுமே தெரியாத மாதிரி இங்க வந்து பேசுறது. அடுத்து கெமி ரம்யா ஒர்க்கை தாண்டி அது எதுவும் செய்யல, அவங்க வந்து பாத்தீங்கன்னா இதை அப்படியே தாண்டி எஸ்கேப் ஆயிடலாமோ, உழைப்பு இல்லாம அப்படியே எஸ்கேப் ஆயிடலாமோன்ற மாதிரி இருக்காங்க, போன வாரம் டாஸ்க்ல ஒண்ணுமே பண்ணல அந்த பேசிஸ்ல. அடுத்து கனி கைண்டா அட்யூஸ் பண்ணி எங்களை மிஸ்யூஸ் பண்றாங்க, கரெக்ட்னு சொல்லி எங்களை ஏமாத்துற மாதிரி தோணுதுன்ற மாதிரி கனி. இதுல கெமி போட்ட டைலாக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது கனிக்கு எதிராக. அடுத்து கமருதீன் வந்து கனிக்கு அவங்க ஜட்ஜ் பண்றதும் வீட்டு தலையில ஒரு தலைபட்சமா செயல்பட்டதா இருக்கட்டும், மேன் ஹேண்ட்லிங்கை தடுக்காம இருந்ததா இருக்கட்டும், இதெல்லாமே ரொம்ப ரொம்ப தப்பா இருந்தது, இட் இஸ் டோட்டலி அன்ஃபேர் அப்படின்ற மாதிரி கமருதீன். விக்ரம் கம்ப்ளீட்லி கான்ட்ராஸ்ட் ஒரு ஃபேஸை இப்ப காட்டுறாரு, ஸோ அதை வந்து உள்ள வச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்காரு, உள்ள ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே வந்து பேசிட்டு இருக்காரு, அதனால பார்க்க முடியுதுன்ற மாதிரி கமருதீன். அடுத்து சுபிக்ஷா கேமி டபுள் மீனிங் டைலாக் இன்னுமே பேசிட்டு இருக்காங்க, வெரி வெரி ஒஸ்ட் அப்படின்றதா இருக்கட்டும். அடுத்து ரம்யா எமோஷனலா குரூப்போட அட்டாச் பண்ணி அந்த ஃபேமிலி பாண்டிங்லேயே டிராவல் பண்ணிட்டு போறாங்கன்ற மாதிரி சுபிக்ஷா போட்ட ரெண்டுமே நல்ல நாமினேஷன் தான். அடுத்து எஃப்ஜே வந்தா ஸ்டார் வாட்டர்மெலான் ஸ்டார் 4 வாரமா ஆகுது அவருடைய இண்டிவிஜுவல் கேம் பிளே பண்ணவே காணும், குரூப் கேம் தான் விளையாடிட்டு இருக்காரு, இவர் என்ன கேம் விளையாடுறாருன்னு எனக்கும் தெரியல ஃபர்ஸ்ட். அடுத்து வியானா குரூப்பிசம் சொல்றாங்க, அவங்களும் ஒரு விதமான குரூப்பிசம்ல இருக்காங்க, வியானா சுபிக்ஷா விக்ரம் இவங்களும் ஒரு குரூப்பிசம் கேம் தான் விளையாடிட்டு இருக்காங்கன்னு சொல்லி கிட்டத்தட்ட 10 பேர் நாமினேஷன் வந்திருக்காங்க. வியானாக்கு 3 ஓட்டு, வாட்டர்மெலானுக்கு 2 ஓட்டு, ரம்யாவுக்கு 3 ஓட்டு, கனிக்கு 4 ஓட்டு, விக்ரமுக்கு 3 ஓட்டு, சாண்ட்ராக்கு 3 ஓட்டு, அரோராக்கு 4 ஓட்டு, திவ்யாக்கு 2 ஓட்டு, பார்வதிக்கு 2 ஓட்டு, 3 பேர் நாமினேஷன்ல இருந்து எஸ்கேப் ஆயிருக்காங்க. கெமிக்கு 1 ஓட்டு, அமித்துக்கு 1 ஓட்டு, வினோத்துக்கு 1 ஓட்டு, இந்த 3 பேர் ஒவ்வொரு ஓட்டு வாங்கி எஸ்கேப் ஆயிட்டாங்க நாமினேஷன்ல இருந்து. எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் நாமினேஷன்ல இருந்து வெளியேற போதுவது அது ரம்யா ஆர் அரோரா, இவங்க 2 பேர்ல இருந்து ஒருவர் தான். உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.